योगिराज सूरतकुमार, योगिराज सूरतकुमार, योगिराज सूरतकुमार, जय गुरु राया। योगिराज सूरतकुमार, योगिराज सूरतकुमार, योगिराज सूरतकुमार, जय गुरु राया। भगवान श्री योगीराम सूरतकुमार की सर्वं योगीराम सूरतकुमारार्पणमस्तु। பிரகாசமாய் பகவான் இங்கே நின்று கொண்டு நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். சூரிய பிரகாசம் அவர் மேல் விழவில்லை என்றாலும் அவர் செல்ஃப் லூமினஸ் என்று சொல்வார்கள். சூரியன் எங்கே இருந்தால் ஒளியை பெற்றுக்கொள்கிறாரா? அவருடைய ஒளி ஆன்ம ஒளி. அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்தின் தேஜஸ் அல்லவா அந்த சூரியன். பகவான் ஸ்வயம் பிரகாஷராய் இங்கே நின்று கொண்டு கையை உயரை தூக்கி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு இந்த ஒரு பெரிய அரிய வாய்ப்பினை, அவருடைய நாமத்தை, சக்திசாலி நாமத்தை சேர்ந்து சொல்வதற்கு இந்த ஒரு பெரிய அரிய வாய்ப்பினை, அவருடைய நாமத்தை, சக்திசாலி நாமத்தை சேர்ந்து சொல்வதற்கு அருள் கிடைத்திருக்கிறது. அதற்கு நன்றி சொல்லி இன்றைய ஒரு காட்சியை பார்ப்போம். பகவானை பற்றி படிக்க படிக்க, கேட்க கேட்க புதுதாக காட்சிகள் வளர்ந்து கொண்டே போகின்றன. சில சமயம் நிறைய படித்த புதுதாக காட்சிகள் வளர்ந்து கொண்டே போகின்றன. சில சமயம் நிறைய படித்த பிறகு ஒரு ஒளி வெள்ளம் மட்டுமே காட்சி தருகிறது. சில சமயம் ஒரே ஒரு லீலையை படிக்கும் பொழுதே ஒரு பேரானந்த உணர்வு உண்டாகிறது. அதனால் பகவானை பற்றிய லீலைகளை நாம் பேசுவதும் கேட்பதும் சிந்திப்பதும் ஒரு பெரிய சாதனை. நாமம் சொல்வதற்கு சமானமான சாதனை அது. அதில் எத்தனை ஒரு ஆனந்தமும் ஆத்ம பலமும் வருகிறது. இன்றைக்கு நேற்று கூட பார்த்தோம் எப்படி பகவான் அவருடைய ஸ்வயம் பிரகாசத்தை, சுய பிரகாசத்தை காண்பித்தார். பக்குவமான மனங்களுக்கு என்று மனக்கண் பக்குவமாக இருந்தால், ஹிருதயம் தூய்மையாக இருந்தால், அல்லது இருக்கும் சமயங்களில் நமக்கு இந்த காட்சிகள் கிட்டும். ஹயாத் என்பவர் இங்கிலாந்தில் இருக்கிறார்.
அந்த காலத்தில் 72களில் முதல் முறையாக அவர் இங்கிலாந்தில் இருந்த பொழுது லண்டனில் ஏதோ ஒரு உடலுக்கு ஏதோ ஒரு அசௌகரியம் காண்பதற்கு ஒரு டாக்டரை காண சென்றார். டாக்டர் சந்திர சர்மா என்று. அவருடைய கிளினிக்கில் அமர்ந்து அவரோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய ஃபோட்டோவை பார்த்தாராம். ஸ்ரீ ரமண பகவானின் ஃபோட்டோ. அவரை அது மிகவும் ஈர்த்ததாம். அதன் பிறகு அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டு அதுவே அவர் திருவண்ணாமலை வருவதற்கும் காரணமாய் அமைந்தது. திருவண்ணாமலைக்கு வந்து ரமணாசிரமத்தில் அவர் தங்கியிருந்தார். அப்பொழுது அவருக்கு திருவண்ணாமலை பற்றி ஒன்றும் தெரியாது. அப்பொழுது வெண்டல் என்பவர் ஒரு அமெரிக்க நண்பர், அவரையும் கேத்தி என்ற ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த ஒருவர், இன்னொரு சுவிட்சர்லாந்து, இப்படி சில நண்பர்கள் அவருக்கு அறிமுகமாகிறார்கள். அதில் குறிப்பாக வெண்டல் என்பவரும் கேத்தி என்பவரும் அடிக்கடி யோகிராம் சுரத்குமார் சுவாமியை பார்க்க செல்வார்கள். இவர்கள் எல்லோரும் சுவாமி சுவாமி என்றுதான் அழைக்கிறார்கள் பகவானை. அவரை காண செல்வார்களாம். அவர்கள் மூலமாக இவருக்கு சிறிது சிறிதாக நம் பகவானை பற்றி தெரிய வருகிறது. அதற்கு பிறகு ஒரு நாள் விடிகாலையில், காலை வேளைகளில் விடிகாலையில் அவர்கள் நடந்து செல்கின்றனர் சுவாமியை காண்பதற்கு. 72கள் எல்லாம் அவருக்கு வீடு எதுவும் கிடையாது. அருணாச்சலேஸ்வரர் கோவில், சில இடங்கள், தேரடி மண்டபம், முக்கியமாக எல்லாவற்றையும் விட பாத்திரக்கடைகளின் வாசல்கள். பிறகு மலை மேல் சில இடங்களுக்கு சென்று அமர்வாராம் பகவான். அவர் மலை மேல் செல்லும் பொழுது அப்படி ஒரு லாவகமாக விரைவாக தாவி தாவி செல்வது கண்கொள்ளா காட்சியாக இருக்குமா. அவருக்கு போட்டி போட்டுக்கொண்டு இவர்களால் செல்ல முடியாதான். இவர்களெல்லாம் வெளிநாட்டினர்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஏற்ற அனுபவங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். இவர்களுடைய ஒரிஜினல் பெயர் டயானா. இவரும் சேர்ந்து அவர்களோடு சென்ற பொழுது அந்த விடிகாலை வேளையில் அந்த பாத்திரக்கடையில் ரொம்பவும் மங்கலாக ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. வாசலில் ஒரு பிளாட்ஃபார்மில் யோகிஜி அமர்ந்திருந்தார். அவருடைய பாஷையில் சொல்கிறேன். இவர்கள் ஒரு பிளாட்ஃபார்மில் யோகிஜி அமர்ந்திருந்தார். அவருடைய பாஷையில் சொல்கிறேன். இவர்கள் போன உடனே பகவானுக்கு ஒரே சிரிப்பு. இவர்களை வரவேற்று உபசரித்து உட்கார வைத்தார். அப்பொழுது அவர்கள் இந்த டயானாவை இங்கிலாந்திலிருந்து வந்திருப்பவர் என்று அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். பகவானுடைய ஒரு கூரிய பார்வை ஒரு நிமிடம் அவரை துளைத்து சென்றதா. அதன் பிறகு இஸ் இட் என்று கேட்டார். அவர் சொல்கிறார், அவர் அடிக்கடி இஸ் இட் என்று கேட்பார். அவர் ஒவ்வொரு தடவையும் அப்படி சொல்லும் பொழுதெல்லாம் இவருக்கு புதிய அர்த்தங்கள் ஒலிக்குமா. விரைவிலேயே அந்த இஸ் இட் என்ற அவருடைய அந்த எக்ஸ்பிரஷனுக்கு தாம் நன்கு அறிமுகமாகிக் கொண்டதாக சொல்கிறார். அதன் பிறகு பகவான் இவருடைய பெயர் என்று என்ன என்று கேட்டார். அவர் அவருடைய ஆங்கில பெயரை சொன்னபோது பகவான் சிரித்துக்கொண்டே கீதா என்றார். இவருக்கு ஒரே ஆச்சரியம். நம்முடைய பெயரை கேட்டால் நம்முடைய பெயரை சொல்வதற்கு பதிலாக வேறு ஏதோ சொல்கிறாரே என்று. அப்புறம்தான் அவருக்கு தெரிந்தது தன்னைத்தான் அவர் கூப்பிடுகிறார் என்று. அவர் ஏன் தன்னை கீதா கீதா, அந்த நிமிடம் முதல் பகவான் அவரை கீதா கீதா என்றுதான் அழைப்பாராம். அதனால் அவருடைய பெயர் கீதா ஜோன்ஸ் என்று ஆகிவிட்டது. அதன் பிறகு அவருடைய நண்பர்கள் எல்லோருமே அவரை கீதா என்று அழைக்க ஆரம்பித்தார்களாம். அவர்தான் பகவானை அந்த நாட்களில் 72களில்
108 ஃபோட்டோஸ் எடுத்தவர். அவர் அன்றைக்கு எடுக்கவில்லையானால் நமக்கு மிக மிக அரிய படங்கள் கிடைப்பதற்கு சாத்தியமே இல்லை. பகவான் லேசில் ஃபோட்டோ எடுக்க விடுபவர் அல்ல. எத்தனையோ முறை நண்பர்கள் எல்லோரும் அவரை ஃபோட்டோ எடுக்க வெவ்வேறு சமயங்களில் முயன்ற போதெல்லாம் அந்த ஃபோட்டோவை டெவலப் பண்ணி பார்த்தால் அது பிளாங்காக இருக்குமா, பகவானுடைய படமே விழுந்திருக்காது. அதே போல் அவருக்கு தெரியாமல் அவர் பேசுவதை ரெக்கார்ட் செய்ய விரும்பியவர்கள் எல்லோரும் ஒன்றும் ரெக்கார்ட் செய்ய ஒன்றும் அது ரிப்பேர் ஆகிவிடும், இல்லை அது திரும்ப போட்டு பார்த்தால் ஒன்றுமே இருக்காது. பலருக்கு பலவிதமான அனுபவங்கள். அன்றைக்கு சுவாமி என்ன செய்தாரா, அவருடைய பாக்கெட்டில் கையை விட்டு ஒரு சிகரெட்டை எடுத்து, கீதா இதை எடுத்துக்கொள் என்றாராம். அவர்களுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏனென்றால் அவர் எப்படியோ இந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்துக்கு ஆளாகி இருந்தார். இது எப்படி இவருக்கு தெரிந்தது? உடனே பகவான் இன்னொரு சிகரெட்டை எடுத்து அவர் பற்ற வைத்து கொண்டாராம். கீதாவை பார்த்து, நீங்களும் என்னோடு சேர்ந்து புகைப்பிடிக்கலாம் என்று சொல்லிவிட்டு வெண்டல் கேத்தியவர்களெல்லாம் பார்த்து, இன்றைக்கு நாங்கள் இருவரும் சேர்ந்து உங்கள் அனைவருக்காக புகைப்பிடிக்கப் போகிறோம். புகைப்பிடித்தல் என்பது சாதாரண புகைப்பிடித்தல் அல்ல என்று எல்லோருக்கும், பகவானுடைய பக்தர்கள் அனைவருக்கும் தெரியும். இது தந்தையின் பணி என்று பகவான் சொல்வார். தி காஸ்மிக் ஒர்க், மை ஃபாதர்ஸ் ஒர்க், பிரபஞ்ச பணி, என் தந்தையின் பணி என்று சொல்வார். அவர் புகைப்பிடிக்கும் பொழுது அங்குள்ளவர்களின் பிரச்சனைகள் சேர்ந்து எரியும், அங்குள்ளவர்களின் கர்மங்களும் சேர்ந்து எரியும். இப்படியே சொல்கிறார். இன்றைக்கு இந்த பிச்சைக்காரன் தனியாக எல்லோருக்காகவும் புகைப்பிடிக்கப் போவதில்லை, கீதா அவர்களும் என்னோடு சேர்ந்து இந்த புகைப்பிடிக்கப் போகிறார்கள், உங்கள் எல்லோருக்காகவும் என்று வேறு சொல்கிறார். ஒரு சாதாரண விஷயம், நமக்கெல்லாம் பழக்கமில்லை, அதுவும் பெண்கள் புகைப்பிடித்து பழக்கமே இல்லை. ஆனால் இவருடைய சந்திப்பு இதில்தான் ஆரம்பிக்கிறது. ஒரு இவ்வளவு பெரிய கைங்கரியத்தை செய்துவிட்டார் கடைசியில். நம்மால் நினைத்து பார்க்க கூட முடியாது. அந்த காலத்தில் 72களில் பகவான் ஒரு பெரிய நெருப்பு, கட்டுக்குள் அடங்காத ஒரு புயல் காற்றாக இருந்தவர். அவரை 108 படங்களில் அவர் எட்டி பிடித்து விட்டார். இன்றைக்கு இது 2018 நினைவு மலர் வந்ததல்லவா, அதில் முழுக்க முழுக்க கீதா ஜோன்ஸ் எடுத்த போட்டோக்கள் தான். பகவான் மிகவும் ஒல்லியாக இருக்கிறார். அந்த காலத்தில் அவருக்கு சாப்பிடுவதற்கு கிடைப்பது ரொம்பவும் கஷ்டம். அவ்வளவு ஒல்லியாக இருப்பதை பார்க்கிறோம். ஒரு பெட்ஷீட் ஒன்றை அவர் போர்த்தி கொண்டிருப்பார். அவர் சொல்கிறார், தலையில் கொட்டாங்கச்சியை வைத்துக்கொண்டு, அதில் இருக்கும் அந்த போட்டோ இருக்கிறது, தலையில் கொட்டாங்கச்சியை கவிழ்த்து வைத்துக்கொண்டு அந்த மலைக்கு அருகிலே பகவான் அப்படி ஒரு நடனம் ஆடினாராம். சுழன்று சுழன்று அந்த கொட்டாங்கச்சி கொஞ்சம் கூட கீழே விழவில்லை, அசையவில்லை என்கிறார். நாம் கரகாட்டம் அது இதெல்லாம் பார்க்கிறோம். எந்த ஆட்டமும் இன்றி அந்த கொட்டாங்கச்சி கூட அவருடைய தலையில் அமைதியாக உட்கார்ந்திருந்ததாம். அவர் சுழன்று கொண்டிருந்தாராம், கொட்டாங்கச்சி அமைதியாக அசையாமல் உட்கார்ந்து கொண்டிருந்ததாம் அவருடைய தலை. அதில் ஒரு போட்டோவை நாம் பார்க்கிறோம் இந்த புத்தகத்தில். பார்க்க பார்க்க பகவானை பார்த்து கொண்டே இருக்கலாம். அத்தனை ஒரு அழகு, அத்தனை ஒரு நளினம், இத்தனைக்கும் தலையெல்லாம் பறந்து இருக்கிறது. அவர் என்ன அலங்காரம் செய்து கொண்டார்? நெற்றியில் அவர் விபூதியை இட்டுக்கொண்டதில்லை, எந்த ஒரு மார்க்கும் கிடையாது. பரட்டை தலை, அழுக்கு உடை, கிழிந்த ஆடைகள், ஏதோ ஒரு பழைய ஷால் ஒன்று அல்லது ஒரு போர்வை, எல்லாவற்றையும் தாண்டி பகவானுடைய தெய்வீகம் மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. கீதா அவர்கள் சொல்கிறார்கள், அந்த படங்களை எல்லாம் பிறகு டெவலப் செய்து பிரிண்ட் போட்டார். நிறைய படங்களில் பகவானை சுற்றி ஆரா என்று சொல்வார்கள், ஒரு ஒளி வட்டம் தெரிந்ததாம்.
பிறகு அவர்கள் சொல்கிறார்கள், சிறிது சிறிதாக இவர் தன்னை ஆக்கிரமித்துக் கொண்டார். ஒருமுறை அவர் பகவானிடம் சென்றிருந்த பொழுது அவருக்கு மறுநாள் அவருடைய பர்த்டே, அவருடைய பிறந்த நாள். அப்பொழுது அவர் மிகவும் வெட்கத்தோடு சொன்னார், நாளைக்கு எனக்கு பிறந்த நாள், தாங்களும் எங்களுடைய கொண்டாட்டத்தில் சேர்ந்து கொள்கிறீரா என்று கேட்கிறார். பகவான் ஒரு குறும்பு சிரிப்போடு சொல்கிறார், பார்க்கலாம் என்று. இவர் அந்த இங்கிலாந்து நாட்டை விட்டு கிளம்புவதற்கு முன்பு அவசரமாக 2 கேமராக்கள் கிடைத்ததாம். அதில் ஒரு கேமரா இவருடைய நண்பர் கொடுத்து விட்டு போனாராம். கிளம்புவதற்கு முன்பு அவசரமாக அதை எப்படி ஆப்ரேட் செய்வது என்று கற்றுக்கொண்டாராம். அவர் சொல்கிறார், அதுக்கு பிறகு அவர் அதை ப்ராக்டிஸ் கூட செய்யவில்லை. அப்பொழுது கேட்டுக்கொண்டதோடு சரி. மறுநாளைக்கு பகவான் பார்க்கலாம் என்று சொன்னதினால் அவர் அந்த 2 கேமராக்களையும் 3 ரோல்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் எடுத்துக்கொண்டு கிளம்பும் முன் பகவான் சொன்னாராம், முதல் நாள் இந்த பிச்சைக்காரன் ஸ்டேஷனுக்கு அடிக்கடி செல்வது வழக்கம், ஸ்டேஷனில் பார்க்கலாம் என்று சொன்னாராம். அதனால் இவர்கள் மூவருமாக வேகமாக ஸ்டேஷனில் நின்று கொண்டிருந்தார்கள். கீதா அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களுடைய மனம், அவருடைய ஹிருதயம் படபடத்து கொண்டிருந்தது. இவர் வருவாரா மாட்டாரா, இவரை நம்பி இதெல்லாம் எடுத்து வந்திருக்கிறோம், எதற்காக நம்முடைய கையில் கேமரா அவர் சொல்கிறார், அவருக்கு ஏன் அந்த கேமரா அந்த சமயத்தில் கையில் கிடைத்தது என்று தெரியவில்லையா. இங்கிலாந்திலிருந்து கிளம்பும் முன்பு அவர் இவற்றையெல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டார். ஏன் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றும் தெரியாது. ஏதோ ஒரு உந்துதல், தானாகவே ஒருவர் அதை கொடுத்து விட்டு வேறு போனார். இதெல்லாம் இறைவனுடைய ஒரு அமைப்பாக அவருக்கு தெரிகிறது. அன்றைக்கு வந்தவுடனே அவர் கொண்டிருந்தார். அதுவரையிலும் இவர் மிகவும் விளையாட்டாக பேசுவாராம். பகவான் நிறைய சிரிப்பாராம். ஒரு நண்பர் போல பழகுவாராம். இடையிடையே புகைப்பாராம். ஒரு கூர்மையான ஒரு பார்வை, ஒரு தலையசைவு. அப்பொழுதெல்லாம் கையில் ஒரு மயிர்பீலி கட்டு வைத்திருப்பாராம். சில சமயம் அந்த மயிர்பீலி கட்டிலிருந்து ஒரே ஒரு மயிலிறகை எடுத்து அதை அசைத்து 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 ஒவ்வொருவருடைய தலையின் மேலும் ஆசீர்வாதம் செய்வார். சில சமயம் தன் கையில் இருக்கும் விசிறியை எடுத்து அவர்கள் மேல் வீசி வீசி ஆசீர்வாதம் செய்வார். அவர் அந்த மயில் கட்டோடு அப்படி அவர் நடந்து வருவதை இவர் பார்த்தார். அப்பொழுது அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஒருவர் ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு வந்தார். உடனே நேரே பகவானுடைய காலில் விழுந்தார். அவர் சொல்கிறார், அந்த சமயம் பகவான் ஒரு அசைவற்று நின்றார். கையை உயரை தூக்கி அவர் கம்பீரமாக ஆசீர்வாதத்தை பார்த்தேன். அதை அவர் போட்டோ எடுத்திருக்கிறார். அது அதில் இருக்கிறது, இந்த புத்தகத்தில் இருக்கிறது. அப்பொழுதுதான் நம்முடன் சிரித்து சிரித்து ஒரு குழந்தை போல் விளையாடி பேசிக்கொண்டிருந்த சுவாமி ஆசீர்வாதம் செய்யும் பொழுது எப்படி ஒரு கம்பீரமாக, ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக, ஆன்மீக சக்கரவர்த்தியாக கம்பீரமாக பின்னாடி இருக்கும் அந்த மலையின் இன்னொரு உருவமாக இவருக்கு தெரிந்தாராம். அவர் அதை போட்டோ பிடித்திருக்கிறார். அதன் பிறகு பகவான் நேரே இவர்களிடம் வந்தார். வந்தவுடன் கீதா என்று கூப்பிட்டார். ஓ, இன்றைக்கு உனக்கு பிறந்த நாள் அல்லவா, இந்த பிச்சைக்காரனிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லையே என்று கூறி வருந்தியதை போல் கூறினாராம். பிறகு தன்னுடைய அடுக்கடுக்காக இருந்த அந்த போர்வைக்குள்ளே கையை விட்டு வெளியில் ஏதோ எடுத்தாராம். 2 தாமரை மொட்டுக்களாம், ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய 2 தாமரை மொட்டுக்களை கொடுத்து, இதுதான் இந்த பிச்சைக்காரனிடம் கொடுப்பதற்கு இருக்கிறது என்று இவர் கையில் வைத்தாராம். அதை கையில் வைக்கவில்லையா. அவர் சொல்கிறார், இவர் கையை விட்டு எடுத்து அந்த தாமரை மொட்டுக்களை பார்த்த உடனே இவருடைய உடல் சிலிர்த்ததாம். இவருடைய மனம் நெகிழ்ந்து விட்டதாம். ஏதோ உருகி கொண்டிருந்ததாம் உள்ளே. சுவாமி சற்றும் யாரும் எதிர்பாராமல் அந்த 2 தாமரை மொட்டுக்களையும் இவருடைய பாதத்தில் வைத்தார். இவர் சொல்கிறார், ஏதோ ஒன்று உள்ளே வெடித்தது, எனக்கு கண்ணீர் ஆராய் பெருகியது.
என்னால் நம்பவே முடியவில்லை, சுவாமி எனக்கு இப்பேற்பட்ட ஒரு பிறந்த நாளை கொடுப்பார் என்று. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பிறந்த நாள் அது என்று சொல்கிறார். அதன் பிறகு சுவாமி பல இடங்களுக்கு சென்றாராம். ஒவ்வொரு சமயம் திரும்பி இதை நீ ஃபோட்டோ எடுக்கலாம், அதை நீ ஃபோட்டோ எடுக்கலாம் என்று சொல்வாராம். சில சமயம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டில் ஆகி விடுவார், அசைவற்று நிற்பாராம். அதற்கு முன்னால் அவளுக்கு சைகை கொடுப்பாராம். அதன் பிறகு அப்படியே அசைவற்று நின்று விடுவாராம். அவர் அப்படி செய்த பொழுதெல்லாம் அந்த போட்டோக்களில் அவரை சுற்றி அந்த பின்னாடி ஒளிவட்டம் தெரிகிறது. அவர் ஆசீர்வதிக்கும் பொழுதெல்லாம் அந்த ஒளிவட்டம் தெரிகிறது என்று அவர் சொல்கிறார். அன்றைக்கு வெவ்வேறு இடங்களில் பகவான் வேகமாக வேகமாக நடப்பாராம். இவர்கள் போட்டி ஓடி ஓடி ஓடிதான் அவரோடு செல்ல முடியுமா இருக்குமா. அதன் பிறகு பகவான் அவர்களை இந்த மலை மீது அழைத்து செல்கிறார். அப்பொழுது கீதா அவர்கள் சொல்கிறார், அவர் எப்படி ஒரு ஆடுக்கு மலை மேலே ஏறுவதற்குரிய கால் அமைப்பு இருக்கும், அது அத்தனை அழகாக தாவி தாவி செல்லுமா. நம்மாலெல்லாம் அந்த மாதிரியான ஒரு கிரிப்போடு செல்ல முடியாது. அன்றைக்கு பகவான் நிம்பிள் ஃபுட்டட் அப்படி என்று சொல்கிறார் ஆங்கிலத்தில். அத்தனை லாவகமாய் தன்னுடைய காலை வைத்து வைத்து அவர் வேகமாக நடந்து சென்றார். நாங்கள் பின்னாடி கஷ்டப்பட்டு அவரோடு செல்ல முடிந்தது. கடைசியில் ஒரு இடத்தில் வந்து எல்லோரும் அமர்ந்த பிறகு மறுபடியும் பகவான் அந்த மயிலிறகை தூக்கி அவருக்கு ஆசீர்வதித்தார். அதற்கு கீழே பறந்து விரிந்து கிடந்தது அந்த திருவண்ணாமலை. பகவான் மிகவும் கவனத்தோடு இவரை ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார். அன்றைக்கு சிறிது நேரம் நிறைய வெயில். அந்த வெயிலில் பகவான் எந்தையும் லட்சியம் செல்லாமல் முன்னே சென்று கொண்டிருந்தார். ஆனால் இவர்கள் வெளிநாட்டவர்கள், அந்த வெயிலுக்கு அதிகம் பழக்கம் இல்லை. அதனால் நேரம் ஏற ஏற இவருக்கு ஒரு தலைவலி வர ஆரம்பித்தது. உடலெல்லாம் ஜுரம் வந்தது போல் இருந்தது. பிறகு பகவான் இவர்களை, கீதாவிற்கு தலையை வலிக்கிறது, அதனால் நாம் எல்லோரும் கீழே சென்று விடலாம் என்று சொன்னார். அப்பொழுது அங்கே ஒரு குகைக்கு அழைத்து சென்ற பொழுது அங்கு இந்த சுந்தரம் என்ற சாது இருந்தாராம், இந்த ஆலமரத்து குகையில். அவர் இவர்களை எதிர்கொண்டு பகவானை பார்த்த உடனே அவர் ஓடி வந்தாராம். பகவான் சிரித்து கொண்டே அவரை அணைத்து கொண்டார். இருவரும் ஒருவர் அணைத்து கொண்டு அதன் பிறகு இருவரும் நடனமாடினார்களாம். பகவான் கைகளை தூக்கி தூக்கி நடனமாட, அவரும் இவரை சுற்றி சுற்றி வர, அது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது எனக்கு என்று. ஆனால் அவர் அதை படம் எடுக்க முடியவில்லை, அவர்கள் அசைந்து கொண்டே இருந்ததனால். அதன் பிறகு அவர் டீ கொடுத்தாராம் அந்த சுந்தரம் சாது. அவர் கொடுத்த அந்த பீங்கான் அவையெல்லாம் விரிந்து இருந்தன ஆங்காங்கே. ஆனால் அவருக்கு அந்த பிறந்த நாளுக்கு அது ஒரு பெரிய அமிர்தமாக தோன்றியது. பகவானுடைய இந்த பிரசன்ஸில், அவருடைய இருப்பில், அந்த விசேஷமான சன்னிதானத்தில் அவருடைய உடல் மனம் எல்லாம் ஒரு பெரிய நிலையில் இருந்தது போல் அவர் உணர்ந்தார். ஆனால் அதற்கு அடுத்த நாள் இவருக்கு ஒரு கனவு வந்ததா. அந்த கனவில் யோகிராம் சுரத்குமார் பகவான் இவரை உயரே 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 அழைத்து கொண்டே போகிறார். அங்கே மேலே நிற்கும் பொழுது கீழிருக்கும் உலகத்தை காண்பித்தார். இங்கே பார், இந்த உலகில் எத்தனை ஒரு துன்பம் இருக்கிறது, எத்தனை துயரம் இருக்கிறது. இங்கே பார், மனிதர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், எவ்வளவு அவஸ்தைப்படுகிறார்கள் என்று காண்பித்துக் கொண்டே போனாராம். அதன் பிறகு சொன்னாராம், புத்தருடைய உபதேசங்கள் உனக்கு தெரியுமா? புத்தர் சொல்கிறார், வாழ்க்கையில் துன்பம் துயரம் இருக்கிறது, அதிலிருந்து வெளிவரும் வழியும் இருக்கிறது. அது என்ன வழி?
நாம் ஆன்மீகத்தில் பயிற்சி செய்து இறைவனோடு ஒன்றுவதுதான். அதற்கு சாதனை செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும் என்றெல்லாம் பகவான் கூறுகிறார். அவர் இப்பொழுது ஒரு புத்திஸ்டாக இருக்கிறார். ஹயாத் என்ற ஒரு சூஃபியிடம் அவர் இனிஷியேஷன் வாங்கினார். அதன் பிறகு இப்பொழுது ஒரு புத்திஸ்டாக இருந்து புத்தருடைய உபதேசங்களை தான் பயின்று வருகிறாராம் தற்பொழுது. அன்றைக்கு 72 பகவான் அவருக்கு இந்த புத்தருடைய உபதேசங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். அதே சமயம் இவருடைய உடலானது கொதிக்க ஆரம்பித்து விட்டது. இவர் ஏதோ தமக்கு உயிர் போய்விடும் போல் ஒரு அனுபவம் வருகிறது. உடனே கூவி அழைக்கிறார். கேத்தி, வெண்டல் எல்லோரும் ஓடி வருகிறார்கள். இவருடைய நிலையை பார்த்துவிட்டு மிகவும் பயந்து போய்விடுகிறார்கள். டாக்டர் ஹியூகோ என்பவர் ஒரு ஜெர்மன். அப்பொழுது ரமணாசிரமத்துக்கு அருகில் இருந்தார் அவர். அவரை கூட்டி வந்து காண்பித்தார்கள். அவர் உடனே ஒரு பனிக்கட்டியெல்லாம் சுற்றி அவருடைய பாதங்களை சுற்றி வைக்க வைத்து இவருடைய உடலுடைய வெப்பநிலையை குறைக்க வைத்தார். பிறகு அவர் அமர்ந்து இவருக்கு சிகிச்சை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது கீதா அவர்கள் சொல்கிறார்கள், தன்னுடைய உடலில் இருந்து தான் எழும்பியதாகவும் உடலை விட்டு மேலே சென்று விட்டதாகவும், ஆனால் உடலோடு ஒரு மெல்லிய நூல் போன்ற ஒன்று இன்னும் அவரோடு ஒரு தொடர்பை வைத்து கொண்டிருந்தது போலவும், அங்கே மேலிருந்து பார்க்கும் பொழுது அந்த கேத்தியும் மெண்டலும் இவருடைய தலைமாட்டில் ஒரு ரமண மகர்ஷியுடைய படத்தை கொண்டு வந்து வைத்தார்களாம். அந்த கேத்தி அவர்கள் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு 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 ராயா. அப்பொழுதெல்லாம் பகவான் அந்த மந்திரத்தை தான் எல்லோருக்கும் கொடுப்பார்கள். இவர்கள் மலை மேலே ஏறி சென்ற போது கூட இந்த மூவரும் யோகி ராமா சுரத்குமாரா ஜெயகுரு 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 ராயா என்றுதான் பாடிக்கொண்டே சென்றார்கள். இப்பொழுது அந்த மந்திரத்தை அவர்கள் இருவரும் சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்படி சொல்லும் பொழுது இவருக்கு ஒரு அனுபவம் வந்ததாம். மேலே இருந்து தன்னுடைய உடலை பார்க்கிறார். அந்த உடல் அசைவற்று ஏதோ உயிர் பிரிந்து கொண்டு தான் அதிலிருந்து பிரிந்து மேலே வந்து விட்டார், உயிராக நிற்கிறார். அப்பொழுது ரமண மகர்ஷியுடைய படம், யோகிராம் சுரத்குமார் அவர்களுடைய உருவம் இரண்டும் அவர் கண்களுக்கு தெரிகிறது. படம் என்னவோ ரமண மகர்ஷியுடையதுதான், ஆனால் யோகிராம் சுரத்குமாருடைய உருவம் அவர் கண்களுக்கு தெரிகிறது. அந்த உருவம் தக தகவென்று தங்கமயமாக இருக்கிறதா. இப்பொழுது 2-3 நாட்களாக அதை பார்த்து வருகிறோம் அல்லவா. இவருடைய அனுபவம் தங்கமயமாக இருக்கிறது. பிறகு ரமண மகரிஷியும் தங்கமயமாக இருக்கிறது. இருவரும் ஒன்றாகி விடுகிறார்கள். அது ஒரே ஒரு உருவம் அப்படியே தங்கமயமாக ஒளிர்கிறது. அதை அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இவருடைய மனதில் ஒரு அமைதி, பரபரப்பெல்லாம் நீங்கி பலவிதமான உணர்வுகளும் நீங்கி ஒரு ஸ்டில்னஸ் என்று சொல்வார்களே அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு இவர் தள்ளப்படுகிறார். அதன் பிறகு பார்த்தால் அவர் திரும்ப உடலுக்கு வந்து விடுகிறார். உடலுக்கு வந்த பிறகு அவருக்கு படிப்படியாக குணமாகி விடுகிறது. அப்பொழுது அவர் கூட இருந்த கேத்தி சொல்கிறார், நீ உடல் சரியில்லாமல் இருந்த பொழுது, படுத்து கொண்டிருந்த பொழுது டாக்டர் ஹியூகோ உனக்கு சிகிச்சை கொடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது திடும் என்று 2 கைகளையும் நீட்டி நீ சொன்னாய், உலகத்தில் இத்தனை துன்பங்கள் இருக்கிறது, துயரங்கள் இருக்கிறது என்று சொல்லி யோகிராம் சுரத்குமார் என்று சொன்னாய். அதன் பிறகு இந்த துன்பங்கள் எல்லாம் என்னிடம் வந்துவிடட்டும், என்னிடம் வந்துவிடட்டும், அவர்களுக்கு விடுதலை கிடைக்கட்டும், இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த துன்பத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னாய். அதன் பிறகு மிகவும் மோசமான நிலையை உன் உடல் அடைந்தது. உயிர் பிரிந்து விடுமோ என்று நாங்கள் எல்லாம் பயந்தோம். சிறிது நேரத்திற்குள் மறுபடியும் உன் உடலில் அசைவுகள் தோன்றியது. அதன் பிறகு நீ கண்ணை திறந்து பார்த்தாய், உடல் அமைதியாகிவிட்டது என்று சொன்னார்களாம். கீதா அவர்கள் சொல்கிறார்கள், முதல் நாள் பகவானுடைய சக்தி விசேஷத்தில் அவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருந்தது.
இவ்வளவு ஒரு பெரிய அனுபவத்தை மறுநாள் அவருக்கு கொடுத்தது. அதில் மிகுந்த துன்பம் இருந்தது, அதே சமயம் மிகுந்த இன்பமும் இருந்தது. ஏதோ ஒரு பெரிய நிலைக்கு சென்று ரமணரையும் யோகிராம் சுரத்குமாரையும் ஒன்றாக ஒரு உருவமாக தங்கமயமாக ஒரு ஒளி வெள்ளமாக பார்த்து அவருடைய மனதில் ஒரு அமைதி நிலவ ஆரம்பித்தது என்று கூறுகிறார். அவர் அன்றைக்கு 108 படங்கள் எடுத்தது எவ்வளவோ பெரிய தவம் அவருக்கு. பகவான் யாரையும் அப்படி படம் எடுக்க விடுவதில்லை. அவருக்கு அந்த ஒரு பெரிய அருளை கொடுத்தார். அவருடைய பிறந்த நாளை பகவான் மிக சிறப்பாக கொண்டாட வைத்தார். அவருடைய சக்தியினால் அவருடைய உடலையும் மனதையும் நிரப்பினார். மறுநாளைக்கு இவர் சொல்கிறார், அவருடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. எப்பொழுதும் அவருடைய ஞாபகம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மந்திரம் யோகிராமா சுரத்குமாரா ஜெயகுரு 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 ராயா அவர்களோடு இன்றும் தங்கி இருக்கிறது என்று அவர் சொல்லிக்கொண்டே போகிறார். இன்னும் சில அனுபவங்கள் எல்லாம் இருக்கின்றன. இந்த அனுபவம் நம்முடைய 2-3 நாட்களாக நாம் பார்த்து வந்த கருத்தை ஒட்டி இருப்பதனால் இதை நான் சேர்த்து சொல்கிறேன். இந்த பகவான், தங்கமயமான ஒளிமயமான பகவான் இன்றைக்கு நம் கண் முன்னே நின்று கொண்டிருக்கிறார். இதை சிலை என்று நினைத்தால் வெறும் சிலைதான். இதை பகவான் யோகிராம் சுரத்குமாரின் உருவம் என்று நினைத்தால் அவருடைய உருவம். இதையெல்லாம் தாண்டிய ஒரு பெரிய சமாதி நிலை அவர். பரம்பொருள் என்று நினைத்தால் அவரை பரம்பொருளாகவும் காணலாம். அவரிடமிருந்து சதா நமக்கு அருள் வந்து கொண்டே இருக்கிறது. அவரிடம் இன்றைய பிரார்த்தனை நாம் சமர்ப்பிப்போம். பகவான், தாங்கள் அறியாத எதுவும் இல்லை. இந்த உலகம் பெரிய துன்பத்தின் பிடியில் சிக்கியிருக்கிறது, ஸ்தம்பித்து போயிருக்கிறது. அவ்வப்பொழுது சில செயல்கள் வருகின்றன, சற்று சகஜ நிலைக்கு வருவது போல் இருக்கிறது. உடனே ஒரு பயம், மறுபடியும் எங்கும் அது பரவுவதாக ஒரு பயம் ஆட்கொள்கிறது. இப்படியாக மனிதர்களுடைய மனம் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தாங்கள் ஒருவரால் மட்டுமே இந்த நிலையிலிருந்து இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். தாங்கள் பிரபஞ்ச பணி என்று சொல்கிறீர்கள், தந்தையின் பணி என்று சொல்கிறீர்கள். தந்தையின் பணியாக தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு மக்களுடைய மனதிலிருந்து பயத்தை போக்கி பரவுகின்ற வியாதியை தடுத்து நிறுத்தி ஏதேனும் ஒரு மருந்துக்குள் நுழைந்து அது இந்த கிருமியை கொல்லக்கூடிய ஆற்றலை தந்து இந்த உலகத்தை இந்த கொடிய நோயின் பிடிவிலிருந்து விடுவித்து மீண்டும் சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும். குழந்தைகள் எல்லோரும் அவரவர்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டும், கல்லூரிகளுக்கு செல்ல வேண்டும்.